அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேசாமல் இருப்பவனை பேயும் தீண்டாது. பேசாமல் இருப்பவனை பேயும் தீண்டாது அப்படின்றது பார்த்திங்கன்னா, நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயங்கள்லையும் எல்லா ப்ராப்ளங்களையும் கவனிச்சிங்க அப்படின்னா, ஆர்கியூமெண்ட்லேயே நம்ம பிஹேவ் பண்ணுவோம். அந்த ஆர்கியூமெண்ட் என்ன அப்படின்னா ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷனுக்கு உட்படும் போது நம்ம எதிர்த்து பேசிக்கிட்டே இருப்போம். அப்படி எதிர்த்து பேசாமல் நம்ம பொறுமையாக நிதானமாக அமைதியாக இந்த நிலைக்கு காரணம் நம்மளுடைய உணர்வு. அந்த உணர்வை நம்ம வெளிப்படுத்தாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் செல்ஃப் ரியலைஸ் பண்ணீங்க அப்படின்னா, நம்மளை யார் வந்தாலும் எந்த இதில் வந்தாலும் நம்மளால் பிரச்சனைக்குள்ளே மாட்டி விட முடியாது. அதனால தான் அந்த ரியாக்டிவ்னஸை நான் ரியாக்ஷனாக மாற்றுனீங்க அப்படின்னா இட் வில் பி வெல் அண்ட் குட். நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவியோட ஆர்கியூமெண்ட்டு, மாமியார் மருமகள் ஆர்கியூமெண்ட்டு, அதுக்கப்புறம் முதலாளி தொழிலாளிக்குள்ள ஆர்கியூமெண்ட்டு, இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அகந்தை. அந்த அகந்தையை நம்ம வெளிப்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னா மௌனம். வெளிப்படாமல் இருக்கணும்னா அந்த மௌனம்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மௌனத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா யார் உங்கள்கிட்ட என்ன செய்யணும்னு நினச்சாலும் உங்களால் அவங்கள எதுவுமே செய்ய முடியாது. இது என் வாழ்க்கையில் நிறைய இடங்கள் ஒரு சிறந்த உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம். அப்போது ஒருத்தர் உங்களை அடிக்க வந்தால் நீங்கள் அதை தடுக்கணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு விஷயத்தில் அது எந்த இடத்துல எப்படி பொறுமையாக அந்த விவேகம் பாகுபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பாகுபாடு இருந்தால் மட்டுமே நீங்கள் இதிலேருந்து ஈஸியாக வெளியே வர முடியும். வீட்டில் ஆர்கியூமெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த ஆர்கியூமெண்ட் நடக்கும்போது நீங்கள் ரியலைஸ் பண்ணி அமைதியாக இருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களை எதிர்த்து பேசுகிறவர் கொஞ்ச நேரம் அவரே செல்ஃப் ரியலைஸ் ஆகி அந்த பொறுமை என்ற இதுக்குள்ளே வந்துடுவார். சரிங்களா?